இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி வா, இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. பிரசாதம் உங்களுக்கு மட்டும்தானா? எனக்கு தர மாட்டீங்களா? எடுத்துக்கோங்க மாமா, எடுத்துக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பிறந்த மாதிரியே இருக்கீங்க. ஹாய் பிரதர். ஹலோ, உங்களதான். ஹாய், நான் தான் சீனு. என் பேரு ககன். நீங்க? நான் யாருங்கிறதுலாம் முக்கியம் இல்லை சார். நீங்க உங்களோட காதலை புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க பிரதர், நம்ம காதலிக்கிறத விட நம்மள காதலிக்கிறவங்க கிடைக்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ஷ்டத்தை நாம விட்டுட்டா வாழ்க்கை எப்படி நரகமாகும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் பயப்படாத. நானும் ஒரு பொண்ணை சின்சியரா காதலிச்சேன். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த பொண்ணை விட்டுட்டு அதோ அங்க நெல்ல உரிக்கிறாளே, அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அந்த காதல் எனக்கு வேணும்னு தோணுது. ஆனா அது நடக்காது. அவ கூட இருக்க முடியாம, என் காதலும் கிடைக்காம நான் இப்ப நரகத்தை அனுபவிக்கிறேன். அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது பிரதர். அதுல பிரதர், உங்க லவ் மேட்ரை என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்களை காதலிக்கிற ஒருத்தர் இருக்கிறதுனாலதான், அந்த காதலை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதால தான் சொல்றேன். என்ன என்ன யார் காதலிக்கிறாங்க? அதான், அதத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை காதலிக்கிறவங்க உங்க முன்னாடி தான் இருப்பாங்க. வார்த்தையில, செயல்ல அவங்க காதலை தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். காதலுங்கிறது ஒரு ஃபீல் பிரதர். அது வார்த்தையால இல்ல, மனசால தான் புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, அப்ப தெரியும் பிரதர். அந்த காதலை சொந்தமாக்கிக்கோங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோ என்ன மாதிரியே இஷ்டம் இல்லாம அந்த பொண்ணை லக்கேஜ் பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா சுமக்கணும்.
கவனிங்க பிரதர். உங்களை யார் காதலிக்கிறாங்கன்னு கவனிச்சா தெரியும். ஆல் தி பெஸ்ட். என்ன காதலிக்கிறாங்களா? அந்த விஷயம் ராஜபாளையம்ல இருக்கிற இவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனா எனக்கு தெரியாது. இவர் யார பத்தி சொல்லிட்டு போறாரு? என்னாச்சு? இங்க தானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? சரி, நான் உங்களை அப்புறமா பாக்குறேன்னு நான் வரேன். ஐயோ, ஏய் தைத்தக்கா, உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறது? நீ என்னடா இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? இவன் வந்திருக்கான். என் கையில இருக்கிறத இவன் பார்த்தா அவளை நான் கொல்ல முடியாது. இவனை என்ன கொன்னாலும் கொன்னுடுவான். ச்சே. உன் இஷ்டத்துக்கு நீ கிளம்பி வந்துருவியா? இங்க இறந்து போன என் அம்மாவோட சமாதி இருக்கு, அத பாக்குறதுக்காக தான் வந்தேன். வந்த பாத்துட்டல்ல, ம். அப்ப வா போலாம். அதுக்குள்ளயா? அப்புறம் இங்க என்ன வேலை இருக்கு? அப்பவே பூசாரி சொன்னாரு, சாமி கிட்ட இருக்கிற அந்த லட்டு பிரசாதத்தை சாப்பிட்டா நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடந்துருமா, அதை சாப்பிட்டுட்டு போலாம். அப்படின்னா பிரசாதம் கொடுத்து கோவிலை இழுத்து சாத்தி வெளியே துரத்துற வரைக்கும் வரமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நமக்காக இருக்கலாமே. நமக்காகனா என்ன? அது அந்த பிரசாதம் சாப்பிட்டா உங்க ஆசையும் நிறைவேறும், ஏன் வேண்டுதலும் நிறைவேறும்னு சொன்னேன். எனக்குலாம் எந்த வேண்டுதலும் இல்ல. எனக்கு இருக்கே. தைத்தக்கா, நீ என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காத. வரப்போறியா இல்லையா? சாமி கிட்ட இருந்து இப்படி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனா கண்ணு கெட்டு போயிடும். கண்ணத்துல போட்டுக்கோங்க. நாம அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போகணும். ஏய், இவள இந்த தைத்தக்கா போட்டு படுத்துறாளே. ஏய்